எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். செவ்வாய் இரவிலே வந்திருக்கிற உங்களை நான் மிக அன்போடு நான் வரவேற்கிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, மிகப்பெரிய அற்புதமான வார்த்தையை குறித்த வெளிச்சம், உணர்வுள்ள ஒரு இருதயம் எங்களுக்கு உண்டாகும்படி, வேத வாக்கியத்தில் புதைந்திருக்கிற மறைந்திருக்கிற ரகசியங்கள் என்னதென்று விளங்கிக் கொள்ளும்படி ஆவியானவர் எங்கள் மனக்கண்ணை திறப்பீராக. எப்பொழுது எங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவை பெறுகிறதோ, அதன் விளைவாக இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் மறைக்கப்பட்ட ரகசியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது இருளடைந்த வாழ்வு எங்களை விட்டு நீக்கப்படுகிறதே கர்த்தாவே. அறியாமை நீக்கப்படுகிறதே. கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் என்னவாக இருக்கிறோம் என்ற அந்த வெளிப்பாடு தோல்வி அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பவுல் சொன்னது போல நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிருபங்கள் எழுதப்பட்டது அது வெறும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல, எங்களுக்கு அது எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். குறித்து அறிகிற அறிவின் வாசனை கொண்டு எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவன். ஆகவே ஞானத்தை விரும்புகிறோம். ஏனென்றால் அது இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரானது அல்ல. ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு பெரிய அழிவு ஒன்று விசுவாசிகளுக்கு உண்டாகுமானால் அது பிசாசினால் உண்டாகிறதல்ல, ஒரு வியாதி அல்ல. ஆனால் கிறிஸ்துவுக்குள் தேவன் செய்து முடித்த மகத்துவம் என்னதென்று அறியாமை, அது கர்த்தாவே மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்து விடுகிறதே. ஆகவே இந்த உலகத்தில் ரட்சிப்பை பெற்ற நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது எந்த சூழ்நிலையும் எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய வல்லமையுள்ள நாமத்திலே நாங்கள் இந்த செவ்வாய் இரவை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். வார்த்தை குறித்த வெளிப்பாடு இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். யோசுவாவுக்கு எழுதின புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக நாம் பார்த்து வருகிறோம். வேர்ஸ் பை வேர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா வசனத்தையும் ஒவ்வொன்றா பார்க்க போறது இல்லை. ஆனால் அதில் சில முக்கியமான காரியங்களை பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த புத்தகத்தை நம்ம பார்க்க போறோம். அதில் முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம். பழைய உடன்படிக்கை நிறைவு பெற்று ஒரு புதிய உடன்படிக்கை தேவன் ஸ்தாபிக்க போகிறதை இந்த புத்தகத்தின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நியாயப்பிரமாணம், கிருபை, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த புத்தகத்திலே நான் எடுத்து காட்டி வருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு அதை சுதந்தரிப்பதற்காக நியாயப்பிரமாணத்தின் வழியாய் அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் நாம் பெற முடியும் என்கிற ஒரு அருமையான ஒரு படக்காட்சி. மோசே மரித்து போனான். மோசே நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு நிழலாட்டம். மோசேயின் வழியாக நியாயப்பிரமாணம் வந்தது என்ற ஒரு தெளிவான வார்த்தை வேதத்திலே நீங்கள் பார்க்க முடியும். நியாயப்பிரமாணம் என்றால் அது பழைய ஏற்பாடு என்றும், அது மிக அருமையாய் அதற்கு ஒரு பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பழைய ஏற்பாடு என்று சொல்லும்போது பழைய உடன்படிக்கை காட்டுகிறது. இந்த பழைய உடன்படிக்கை குறித்து எபிரேயர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இவைகளெல்லாம் நான் எடுத்து காட்டினேன். அது பயனற்றது என்று அவர் சொல்லுகிறார். அது காலம், அது எக்ஸ்பயர்டு, காலாவதி ஆகிவிட்டது.
ஆனால் இப்பொழுது தேவன் இன்னொரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அது என்ன? புதிய ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில மேலான வாக்குத்தத்தங்கள், மேலான உடன்படிக்கை இருக்கிறது. அப்படியானால் பழைய உடன்படிக்கை ஏன் காலாவதியானது, அது ஏன் பயனற்ற நிலைமையில் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது தேவன் தான் கொடுத்தார். ஆகவே அது சரியில்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கல. அதுல ஒரு முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. நாமாகவே தேவன் ஏற்படுத்தின இந்த மிகப்பெரிய இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது என்பதை நமக்கு மிக தெளிவான ஒரு காட்சியை கொடுக்கிறது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு மனுஷன் நீதிமான் ஆகிறதல்ல. By practicing the law, no one can receive the blessing of God. நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகளை கை கொண்டு ஒரு மனுஷன் நீதிமான் ஆகிறது இல்லை. அவன் அந்த வாக்குத்தத்தத்தை பெறுகிறது அல்ல. அப்படின்னா the purpose of the law, ஏன் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? நானாக போக முடியாது. இந்த நியாயப்பிரமாணத்தை படிக்கையிலே நமக்கு ஒரு காரியம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. நம்முடைய தேவன் மிகப்பெரிய பரிசுத்தர் என்பதையும், இந்த நியாயப்பிரமாணத்தின் வழியாக நாம் நிற்கக்கூட தகுதியற்றவர்கள் என்ற ஒரு காட்சியை, தேவனுக்கு நமக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் கேப், ஒரு பெரிய பிரிவை காட்டுகிறது. ஆக ஒருவர் நடுவே நிற்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த நடுவே நிற்கும்படி ஆசாரியர்கள், பலிகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் ஆசாரியர்கள் ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்குள் இருந்த பாவம். ஒரு பாவத்தை உடைய ஒரு மனுஷன் இன்னொருவரை மீட்க முடியாது, அல்லது நடுவே நிற்கவும் முடியாது. இதெல்லாம் ஒரு டைப்பாலஜி மாதிரி. எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் பிறக்கையிலே ஆதாமுக்குள்ளாக இருக்கிறார்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் அதை மிக அழகாக காட்டுகிறார். ஆதாமுக்குள் பாவம் செய்யாதவர்கள் இந்த மரணம் ஆண்டு கொண்டது என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, இந்த மரணம் உண்டாகிறது காரணமே பாவத்தினால் தான் மரணம் உண்டாகிறது. ஆகவே பாவம் செய்தவர்கள் எல்லாரும் நாம் பாவம் செய்து என்று கொண்டு வருகிறார். அப்படின்னா குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? அப்படியானால் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன், ஆதாமுடைய செயல் நம் செயலாக எண்ணப்பட்டது. பாவம் நமக்குள் இருந்தபடினாலே எந்த ஒரு மனுஷனும் இன்னொருவரை கொண்டு போய் தேவனிடத்திலே போய் அந்த ரட்சிப்பை பெற நடுவே நிற்க தகுதியற்ற நிலை இருக்கும் பொழுதுதான், நான் தகுதியற்றவன் என்று தெரிவதற்காக, விளங்குவதற்காக தான் ஒரு பழைய ஒரு உடன்படிக்கை அல்லது ஒரு நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணம் வரும், அதை படிக்கையிலே நமக்கு நன்றாய் விளங்கும், நான் குற்றமுள்ளவன், தகுதியற்றவன், நான் பாவி, அதே வேளையில் தேவன் பரிசுத்தர் என்று விளங்குகிறார். அப்படி இருக்க நடுவே யார் வருவது? பவுல் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேறே மத்தியஸ்தனே கிடையாது. ஆகவே தேவன் இந்த உலகத்தை தமது வார்த்தையை மாம்சமாக்கி இந்த உலகத்தில் அனுப்புறதுக்கு காரணம் ஒரு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கும்படி அல்ல, உலக மக்களுக்கு நடுவே நின்று மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக. எந்த ஒரு மனுஷனும் செய்ய முடியாததை தேவனே செய்து முடிக்கும்படி பரிசுத்தமான அந்த தேவன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமியிலே வந்தார். வந்ததன் காரணம் இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றும்படி. ஆக நான் எடுத்து காட்டினேன், இந்த பழைய உடன்படிக்கையின் வழியாக நாம் அல்லது நியாயப்பிரமாணத்தின் வழியாக பூரணராகிறது அல்ல, நாம் நன்மையை பெறுவது முடியாது, ரட்சிப்பை பெறவே முடியாது என்பதை நாம் பார்த்தோம். அந்த காரியத்தை தான் யோசுவா எழுதின புத்தகத்தில் நான் ரெண்டையும் எடுத்து காட்டிட்டு வரேன். மோசே மரித்த பின்பு யோசுவாவை கர்த்தர் எழுப்புகிறார். அவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த வேலை இந்த ஜனங்களை கொண்டு போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல செய்யணும். அப்ப இந்த யோசுவா இயேசுவுக்கு ஒரு நிழலாட்டம். யோசுவா இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க பண்ணல, அது வரும் காலத்தை காட்டுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா அது விளங்கும். ஒருவர் வருவார் இந்த உலகத்துல, இந்த யோசுவா ஒரு பிக்சர் மாதிரி. அப்ப பழைய உடன்படிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜனங்களை வழி நடத்தும்படி பழைய ஏற்பாட்டுல மோசேயின் கையிலிருந்து விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வரும்போது பலத்த அற்புதங்களும் இயற்கை சக்திக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மிக மிக பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் இயற்கையின் கண்களாலே காணக்கூடிய விதத்தில் தேவன் பெர்ஃபார்ம் பண்ணாரு, செய்தார். அவர்களை வழி நடத்த பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி தூண். எல்லாரும் பார்க்கிறாங்க,
அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். மோசே மரித்த பின்பு வேறொரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. இனி நீங்கள் மாம்சத்தின்படி அல்ல, இனி நீங்கள் ஆவியிலே இருதயத்தில் விசுவாசித்து செய்ய வேண்டியதாக இருக்கிறபடினாலே ஒரு காரியத்தை யோசுவா கிட்ட சொல்றார். 8வது வசனம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால இப்ப 8வது வசனத்தை இப்ப நம்ம படிச்சா உங்களுக்கு வழங்கும் பாருங்க. இப்ப வெளிப்புறமான இயற்கை ரீதியிலே இல்லது நேச்சுரல் உலக ரீதியிலே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல், அப்படியே வானத்திலிருந்து நெருப்பு வருது, பகல்ல மேகஸ்தம்பம் வருது, வானத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தது, கற்பாறையை பிளந்து தேவன் தண்ணீர் ஊற்றுகளை புறப்பட, அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம கூட தேவன் இருக்கிறார் என்பதை இந்த ஜனங்க அறிந்து கொள்வார்கள். மோசே கூட இருந்ததை ஜனங்க கண்ணால பார்த்தாங்க. பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது. கண்மலை பிளந்து ஆறுகள் வந்தது. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி தூண் அவர்களை வழி நடத்தி சென்றது. வானத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு மன்னாவை வருஷித்தார். ஆனால் இப்பொழுது யோசுவா தலைமைத்துவம் ஏற்பட்ட பிறகு இப்படிப்பட்ட காட்சிகள் ஒன்றுமே இல்லை, சாதாரணமா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த மனுஷன் நம்மை எப்படி கொண்டு போய் சேர்ப்பார்? இவர் உண்மையாகவே இவர் தேவனுடைய மனுஷன் தானா? இவர் நம்மளை கொண்டு போய் சேர்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வி அவர்கள் மனதில் எழும்பலாம் இல்லையா? அதனாலதான் சொல்றாரு, நான் இப்போ உனக்கு மோசே வழி நடத்ததுபடி அல்ல, இப்போ உன்னை கொண்டு நான் வேறொரு காரியத்தை செய்ய போறேன். அவர் எந்த ஜனங்களையும் கொண்டு போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல கொண்டு போய் சேர்க்கல. ஆனா நீ அவர்களை கொண்டு போய் சேர்க்கணும்னா உனக்கு தேவையானது என்ன? எப்படி இவர்களை கொண்டு போய் சேர்க்க முடியும்? அதுக்கு தான் சொல்றாரு, இந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த புத்தகம் சொல்லும்போது டோரா 5 புத்தகம் பாருங்க. ஆதியாகமும், யாத்திராகும், லேவியராகும், என்னாகும், உபாகும். இதை படின்றார். இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாம இருக்கணும்னா இந்த 5 புத்தகத்தை மனப்பாடம் பண்ணணும் பாருங்க. இந்த புத்தகத்தை நீ மனப்பாடம் செய்து மெமரைஸ் பண்ணி எப்பவுமே அது உனக்கு ஒரு எண்ணமாக இருக்கணும். வாயை விட்டு பிரியாம இருக்கணும்னா அது கண்டிப்பா அது வார்த்தை அந்த அளவுக்கு அவருக்குள்ள நிறைஞ்சு இருக்கணும் பாருங்க. அதனால ஒரு காரியம் சொல்றாரு, தியானம் செய்யறது மட்டும் போதாது, இரவும் பகலும் தியானிக்கிறது மட்டுமல்ல, அது உன் வாயை விட்டு பிரியாம இருக்கணும்ன்றார். அப்ப எப்படி இதுக்குன்னு ஒரு விசேஷித்த ஞானம் தேவைப்படுது பாருங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம திருப்பலாம். அங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. எப்படி இந்த புத்தகம் முழுவதும் அவரால் முழுமையா புரிஞ்சிக்க முடியும்? 5 புத்தகம், 5 புத்தகத்தையும் படிக்கிறது இல்ல, நல்லா கவனிங்க, ஏதோ மனப்பாடம் பண்றது, அதை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதை குறித்த ஒரு சரியான ஒரு வெளிப்பாடு தேவைப்படும். அப்படி அந்த வெளிப்பாடு பெறாம நம்முடைய மனசுல அது நிறையாது. இல்லைன்னா அது வெறும் ஒரு ஹெட் நாலேஜ் மாதிரி ஆயிடும் பாருங்க. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். இதை சரியான அளவுக்கு விளங்கி புரிந்து கொள்ளும்படி அவருக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய வைக்கிறாரு மோசேயை கொண்டு. உபாகம் 34ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். உபாகம் 34ஆம் அதிகாரம் அதுக்கப்புறம் தான் வருது இல்லையா யோசுவாவின் புத்தகம். அதுல 9வது வசனத்தை நம்ம படிக்கிறோம் பாருங்க. மோசே நூனின் குமாரனாக யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினாலே அவன் ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட்டான். ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். அந்த ஞானத்தின் ஆவி நிமித்தம் இஸ்ரவேல் புத்திரவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளைப்படியே செய்து. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாருங்க. மோசேக்கு பல தடவை அவங்க ரொம்ப ரெபெலியஸா இருந்தாங்க. நீங்க படிச்சு பாருங்க. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நிராகரிக்கிறார்கள் பல முறை. அதன் விளைவாக இந்த வாக்குத்தத்தத்தை அவங்களால பெற முடியல. Even though they have seen the supernatural miracle by their natural eyes, இயற்கை சக்திக்கு அப்பாற்பட்ட விதத்துல கண்ணால பார்த்து கூட அவங்களால விசுவாசிக்க முடியல. அதை நான் சொல்ல போறாங்க, கண்டு விசுவாசிக்கிறனை விட. அப்போ இந்த இயற்கையின் கண்களை பார்க்கறத பத்தி அல்ல, இந்த இயற்கையின் கண்களை கடந்து அதற்கு மேல நமக்கு ஒரு தமிழ்ல ஒரு நல்ல ஒரு வேர்டு போட்டிருக்காங்க. அது பேர் நுண்ணறிவுன்றாங்க. அறிவு கிடையாது பாருங்க.
அதை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு, ரெவலேஷன், ரிவீல்டு, அதுதான் ஆக்யூரேட் நாலேஜ், நுண்ணறிவு வேணும். அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் இவனுக்கு தேவனுடைய ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் ஆவியை கொடுத்ததுனால இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, அவனுடைய தேவனுடைய வார்த்தையை குறித்து விளக்க உரை அவன் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களால எதிர்த்து நிற்க முடியல, கீழ்ப்படுகிறாங்க. அப்ப நான் ஒரு காரியத்தை சபைக்கு நான் காட்டுகிறேன். ஒரு குருடனுடைய கண்கள் திறக்கப்படுகிறதை விட, ஒரு சப்பானி நடப்பதை விட, அற்புதங்களை விட தேவனுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். நான் யார், கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த மீட்பின் நிமித்தம் நான் இப்பொழுது அவருக்குள் என்னவாக இருக்கிறேன், அவரை பலத்தினால் நான் என்ன செய்ய முடியும் என்பதெல்லாம் ஒரு விசுவாசிக்கு சரியான விதத்திலே அதை குறித்த ஒரு வெளிப்பாடு, ஒரு ஆக்யூரேட் நாலேஜ் இருக்குமானால் தோல்வி இருக்காது. பாருங்க, அப்பனா இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாம இருக்குமா? பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, துன்பம் இருக்குது, சில நேரத்துல வியாதிகள் சரீரத்தை தாக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை குறித்த அறிவு இருக்கும் பொழுதுதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். முரட்டாட்டமான ஜனங்க பாருங்க, வேதம் சொல்லுது ஸ்டிஃப் நெக் பீப்புள், ரொம்ப ரொம்ப முரட்டாட்டமான ஜனங்க பாருங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனமா. அதாவது என்னன்னா, சொன்னா அப்படியே தன்னாட்டில் நிற்பான். கடல் ரெண்டா பிளந்தது, அவனுக்கு அது பெருசா தெரியல. யோசிச்சு பாருங்க, மோசே கீழ்ப்படிஞ்சாங்களான்னு அந்த நேரம் சொல்லுவாங்க. அப்புறம் திரும்பவும் அந்த ரெண்டு செங்கடலை பிளந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து பிறகு சீனாய் மலையில ஏறுறாருங்காட்டி இவங்க ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி, ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி அதை ஆராதிக்கிறதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். அவர்கள் தங்களுக்கென்று தெய்வத்தை உண்டு பண்ணினார்கள். அவர்கள் புரியல பாருங்க. இது மட்டுமல்ல, பல முறை அவர்கள் முறுமுறுத்தார்கள். 10 முறை தேவனை பரிசோதித்து சந்தேகத்தினாலே அவர்கள், எபிரேயர் 4 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் வாக்குத்தத்தம் இருந்தா கூட ஒவ்வொரு முறையும் அந்த டெஸ்ட் நேரத்துல வாக்குத்தத்தத்தை புரியாதனால தப்பு தப்பா பேசி அந்த வார்த்தை அவங்களுக்கு பயன் பெறலன்ற ஒரு பிரசங்கியான ஒரு பிரசங்கம் ஒரு மனுஷனுக்கு எப்ப பிரயோஜனப்படும்னா, அது விளங்கணுங்க. விளங்கணும்னா வெறும் எக்னாலஜி கிடையாது பாருங்க, அது உள்ளத்துல ஆழமா உங்களுக்குள்ள அது போகணும், அது புரியணும். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத ஒரு கீழ்ப்படிதல். என்ன மாதிரி வண்டர்ஃபுல் பிக்சர் பாருங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சட்டத்திட்டங்கள் ஒழுக்க நெறிகளை சொன்னா சபை மக்கள் கீழ்ப்படிவாங்க. இல்லைங்க, ஒழுக்க நெறிகள் அல்ல, நீங்கள் யார் என்ற அவர் இரத்தத்தினாலே கொடுக்கப்பட்ட மீட்பு, அந்த கிருபையை குறித்த கிருபையின் சுவிசேஷத்தை குறித்த ஒரு வெளிச்சம் ஒரு விசுவாசி கிடைக்கும் பொழுது அவங்க ரெபெலியஸா இருக்க முடியாது, எதிர்த்து நிற்கிறதல்ல, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையின்படியே அவர்கள் செய்தார்கள். அப்போ ஏன் செய்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்குள்ள இருந்தா என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மோசே ஜெபம் பண்ணும்போது ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். அதுதான் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு இப்ப போலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் திரும்ப படிப்போம், மெதுவா போலாம், சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் புரியணும் பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிக்கிறேங்க. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. அப்போ எழுதியிருக்கிற வார்த்தை நம்ம செய்யணும், நடக்கணும்னா நமக்கு அந்த வார்த்தையை குறித்து ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் ஆவி ரொம்ப அவசியமா இருக்குது பாருங்க. செய்ய முடியாததை ஒண்ணு தேவன் உங்களை செய்ய சொல்லல. கர்த்தர் உங்ககிட்ட பெருசா விரும்புறது ஒன்னும், நீ மலை ஏறு அல்ல இறங்கு, நீ அதை பண்ணி இதை பண்ணி எதுவுமே சொல்ல மாட்டாரு. இருதயத்திலே விசுவாசித்தான். அப்போ நான் எதை விசுவாசிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அவர் சொல்ல, நீ செய்யறதையும் உன் செயலையும் உன் எஃபர்ட்டையும் உன் முயற்சி அல்ல நான் எதிர்பார்க்கிறேன், நான் செய்து முடித்ததை விசுவாசிக்கிற ஒரு இருதயம். அப்போ அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்ற ஒரு அறிவு நமக்கு தேவைப்படுது பாருங்க. அப்ப நீங்க அவர் சொல்றாரு, இந்த வார்த்தை என்ன செய்ய, இந்த புத்தகத்தை படி, இதில் எழுதியிருக்கபடியெல்லாம் நீ செய், அது இந்த தியானித்துக் கொண்டு இரவும் பகலும் நீ தியானி. ரிசல்ட் என்னங்க? அப்பொழுது நீ தனிப்பட்ட எழுதுற பார், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறது குட் சக்சஸ், ஒரு நல்ல வெற்றி உண்டாகும்.
அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்ப இந்த தேவனுடைய வார்த்தை உள்ள வரணும். சங்கீதம் 119 130வது வசனம் சொல்லுது, வசனத்தின் பிரசித்தம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இங்கிலீஷ்ல படிங்க. வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் அவ்வளவு படிக்கலைங்க, எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த பேதை என்ன ஆகுதான் புரிய வைக்கிறாராம், உணர்வுள்ளவனாக. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கோயில்ல எல்லாம் நம்ம வந்து வார்த்தையை பிரசங்கம் பண்ணா அவங்க எல்லாம் அவ்வளவு படிக்காதவங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் நான் எடுத்து காட்டுறேன். வசனம் வந்து ஒரு ஆளுக்கு எப்ப புரியும்னா ஆவியானவர் செய்யறது. அதனால்தான் அவர் பேரு, ஆவியான பேரு இஸ் a டீச்சர். உங்க அறிவுக்கு, உங்க படிப்பறிவுக்கு, உங்க சாமர்த்தியத்துக்கெல்லாம் யார உணர்வுள்ளவனா ஆக்குறாருன்னா, ரொம்ப PhD படிச்சிருக்காரு அவரு, சொன்னா அவருக்கு விளங்கும். இவர் வந்து இவ்வளவு படிச்சிருக்காரு, இவர் ரொம்ப அறிவாளி, அவருக்கு விளங்கும் பட்டிருக்கா? அவனுக்கு ஒருவேளை விளங்காம இருக்கலாம், ஆனா பேதைகளுக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தை புரியாது என்ற நிலை எப்போ வருதுன்னா, அவங்க கவனிக்க தவறுறாங்க. உங்களுடைய வார்த்தை என்ன போட்டிருக்குங்க? பிரசித்தம் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. the entrance of your word. உம்முடைய சொற்களை குறித்த விளக்கம் ஒளி தருகிறது. உம்முடைய வார்த்தையை குறித்த ஒரு விளக்கம் அது ஒளி தருகிறது. பேதைகளை நுண்ணறிவு உள்ளவனாய் மாற்றுவதா, இன்சைட். இந்த வார்த்தையெல்லாம் நான் ரொம்ப அறிவாளி நினைச்சுக்காதீங்க. இதுக்குன்னு உட்காந்து தேடி தேடி எடுத்தேன், என்னன்னா இதுல இது என்னதான் அப்படி எழுதியிருக்குன்னு பாக்குறது. பல மொழிபெயர்ப்பை எடுத்து பார்த்தேன். அப்ப அது என்ன போட்டுன்னா, என்ட்ரன்ஸ்னா ஓபன் த டோர், ஓபன் த டோர், அந்த கதவை அன்ஃபோல்டிங் அப்படின்னு ESV டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எப்போ இந்த கதவு திறக்குதுன்னா, எனக்கு அந்த வார்த்தையை குறித்த வெளிச்சம் கிடைச்சாதான், அறிவு வந்தாதான் உள்ள போம். ஒரு என்ட்ரன்ஸ் ஆஃப் கேட்னா, ஒரு ஆள் உள்ள வராருன்னா இந்த கதவு எங்க இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உள்ள வர முடியும். சில இடத்துல சிலர் காட்சியெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்க, கண்ணாடி கதவு இருக்கும் பாருங்க, கதவே தெரியல, பார்த்தா அது திறந்திருக்கிற மாதிரி இருக்கு. சில பேர் ஓடி வந்து தலையெல்லாம் முட்டிருக்காங்க. எனக்கும் அப்படி ஒரு அனுபவம் இருக்கு, ஏன்னா கூட அடிபட்டிருக்கேன். அதுல வந்து கீழ்கீழ்லாம் இருக்காது பாருங்க, அவ்வளோ பர்ஃபெக்டா. கோபாயின் அப்படின்ற ஒரு கிளாஸ் கம்பெனி இருக்கிறது பெஸ்ட்ன்னு சொல்றாங்க. அதெல்லாம் விலை கொடுக்க கொடுக்க கண்ணாடி இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு, அவ்வளோ ஒரு அப்படியே இருக்கும் பாருங்க. அப்ப வழி தெரியலன்னா போய் இடிச்சுக்கணும். உள்ள எனக்கு இதுதான் வழின்னு தெரிஞ்சதானே உள்ள போக முடியும். அப்ப எனக்குள்ள வரணும்னா வார்த்தையின் உதவினால இங்க கதவு இருக்குது அப்படின்னு எரிஞ்சு உள்ள போற மாதிரி வார்த்தையை குறித்த அந்த அறிவு, நுண்ணறிவுன்றாங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர்களே கொடுக்கப்படக்கூடிய மேன்மையான ஞானம். அதுக்கு பேர் தான் ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். அது ஞானத்தினுடைய ஆவி. அது தலையிலிருந்து வர ஞானம் கிடையாது பாருங்க, ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஞானம். அப்போ அவர்களுக்கு என்ன சொல்லுது? எப்ப நீங்க அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு பெறதோ நீங்க வேற லெவல் ஆயிடுறீங்க. நீங்கள் ஆவிக்குரிய விதத்துல சிந்திக்க தொடங்குறீங்க. திரும்ப சொல்றேன் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை குறித்த அந்த அறிவு எனக்கு உள்ள தேவனுடைய காரியத்தை விளங்கிக் கொள்ள ஒரு கதவு மாதிரி இருக்குதான். அது நான் உள்ள போகும்போது எனக்கு அது என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப முக்கியமானது பாருங்க, என் சிந்தையை மாற்றுகிறது. இப்ப என்னால இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை நான் புரிஞ்சிக்கும் போது, இந்த உலகத்தில் இருக்கிற நேச்சுரல என்னால தொட்டு உணர்ந்து பார்த்து புரிஞ்சிக்க முடியும். இப்ப நான் ரோட்ல நடக்கிறேன், ஒரு ட்ரெயின் வருது, என் கண்ணில் பார்க்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ட்ரெயின் வருது, நான் நிக்கணும்னு நிக்கிறேன். அந்த அறிவினால நான் சாவாம பழிச்சுக்கிறேன். ட்ரெயின் வந்துட்டே இருக்குது, எனக்கு கண்ணே தெரியும், நான் போயிட்டே இருந்தேன்னா ட்ரெயின் ஏற்றிட்டு அவன் பாட்டு போயிடுவான். அப்ப அந்த அறிவை என் அழிவிலிருந்து பாதுகாக்குது. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே சில காரியத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை விளங்கிக் கொள்ள நமக்கு இந்த மைண்ட், பிரெயின், சிந்திக்க, தீர்மானிக்க அந்த பகுதி நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஆனால் தேவனுடைய காரியங்களை, ஆவிக்குரிய மண்டலத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும்னா
அதுக்கு நுண்ணறிவு தேவை. அது ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற அறிவு மிக அவசியமா இருக்கு. இது படிப்பறிவினால் வருகிறதல்ல. தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் உண்மையா இருதயத்துல வாஞ்சித்து இதில் என்ன இருக்குது எனக்கு தெரியணும்ன்ற விருப்பம் வரும்போது கர்த்தர் அதை குறித்து ஒரு வெளிச்சத்தை அவனுக்கு கொடுக்கிறார் பாருங்க. அப்படி கொடுக்கும் போது நமக்கு இப்ப எந்த மாதிரி என்ன வைக்குது என்றால், மாம்சமான சிந்தை எனக்கு அல்ல, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும். அங்க லைஃப் இருக்கு பாருங்க. சரி, இந்த மாம்ச சிந்தைன்னு சொல்லும் போது நம்ம பார்க்கிறது, கேட்கறது, சுவைக்கிறது, சரீரத்தை தொடுறது, இந்த தோல்ல ஏற்படுகிற உணர்ச்சி. இப்ப நம்ம கண்ணில் பார்க்கிறோம், நம்ம வீட்டில் சில பிரச்சனை இருக்குது, நம்ம சரீரத்தில் நோய் வரும்போது இதுல வலிக்குது, அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒருத்தர் எப்ப டாக்டர் கிட்ட போறாரு, அவர் வலி அன்யூஷுவலா வழக்கத்துக்கு மாறான விதத்துல வலி வரும்போது அவருக்கு தெரியுது, ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லை, பசியே இல்லைப்பா. உடனே அவரை கூப்பிட்டுப்பா, என்ன பாக்கியசாலிப்பா, உனக்கு பசியே இல்லை, அரிசி விற்கிற விலைக்கு, எண்ணெய் விற்கிற விலைக்கு, காய் விற்கிற விலைக்கு உனக்கு பசியே இல்லைன்னா நீ ரொம்ப ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்களா? பாருப்பா உடம்ப பாரு, செத்துற போறேன்னு. அப்ப இந்த உலகத்துல நம்ம சில காரியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த ஐம்புலன்கள் உணர்வுனால நம்ம புரிஞ்சுக்கிறோம், பிசிக்கல் சென்சஸ் சொல்றாங்க. ஆனா தேவனுடைய காரியத்தை புரியணும்னா வேதம் சொல்றது அப்படி யோசிச்சுன்னா உனக்கு எனக்கு ஒரு பெரிய பிரிவு தான் இருக்கும். அதுதான் இப்ப கஷ்டம் பாருங்க. இந்த சிலுவையை குறித்தும் இந்த மேன்மையை குறித்தும் கிருபையை குறித்தும் பேசும்போதெல்லாம் அவங்க எப்படி அதை ஆராய்ந்து அறிகிறாங்கன்னா, அவங்க மூல அறிவில ஆராயிறாங்க. அதனால அவர்கள் தேவனுடைய காரியத்தை ரீச் அவுட் ஆக முடியல. அவர்களுக்கு ஒரு மரணம் உண்டாயிடுது. அந்த சிந்தை ஒரு பெரிய பிரிவை ஏற்படுத்துகிறது. சிலுவையின் உபதேசம் அவங்களுக்கு அது பைத்தியமா தெரியுது. அப்படி பைத்தியமா தெரியறவன் யாருன்னா, அவனை குறித்து வேதம் சொல்கிறது, சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவனுக்கு, எல்லாருக்கும் கிடையாது, கெட்டு போறான் பாரு, அவனுக்கு மட்டும்தான் அந்த ஃபூலிஷா இருக்குமா. ஆனால் நமக்கோ அப்படின்னா விசுவாசிகளுக்கோ என்னவா இருக்குது? அப்ப விசுவாசிகள் சொல்வது காணப்படுறது இல்ல, காணப்படாததை நாம் நம்புகிறோம். நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு ஒன்று உண்டானது. இப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து ஏன் தியானிக்க சொன்னார்னா, இந்த சாதாரண ஜனங்கள்ல மொரட்டாட்டம் விழுவாங்க, உடனே உங்களுடைய மைண்ட் சொல்லும், எப்படி கொண்டு போய் உங்களை சேர்ப்பேன், எதிராளிகள் வரும்பொழுது இவ்வளவு பெரியதா இருக்கிறதே, இந்த செய்தியை நான் கேட்கிறேனே, என்னால் இந்த ஜனங்களை கொண்டு போக முடியுமா என்று சொல்லும் பொழுது என் மூளை அறிவு ஆராய்கிறது, என்னை தடுத்து நிறுத்துகிறது. நான் பார்க்கிற காட்சி, எதிராளிகள், எதிர்வினைகள், அது வரும்பொழுது எனக்குள்ள ஒரு தயக்கம், ஒரு பயம் வந்துடும். அதனாலதான் யோசுவா சொல்றாரு, இல்ல உனக்கு நான் ஞானத்தின் ஆவியை நான் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை வரும்பொழுது உனக்கு இதை குறித்து நீ பார்க்கிறதை கடந்து வேறொரு காரியத்தை நீ பார்ப்பாய். உன் ஆவியிலே உன்னுடைய ஆவியிலே நான் உன்னோட கூட தொடர்பு கொள்வேன். இந்த பிரச்சனை உனக்கு பிரச்சனை அல்ல, நான் இதை கடந்து போகும்படி உனக்கு ஒரு சந்தர்ப்பமாய் நான் உனக்கு கொடுப்பேன். சாதாரணமாய் நீ நடத்தி செல்வாய். ஆர்ப்பாட்டம்லாம் இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுவாங்க. செங்கடலை கடந்து போகும்போது பெரிய ஆர்ப்பாட்டம் இருந்தது. ஆனா இப்போ கதை சொல்றாரு, அந்த ஆர்ப்பாட்டம்லாம் இருக்காது. ஏன்னா இட் இஸ் நாட் யூ. ஒரு மனுஷன் செய்யும் பொழுது ஒரு மனுஷனை உயர்த்தி உயர்த்தி பேச வந்துடும். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு செய்கிறார் என்பது தெரியும் பொழுது ஒரு சபையோ ஒரு ஸ்தாபகமோ ஒரு மனுஷனையோ புகழ்ச்சியும் துதிப்பாடுகிறதை நிறுத்திடுவோம். ஆனால் அதற்கு மாறாக பிரச்சனை வந்தாலும், என் பக்கத்தில் 1000, என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க முடியும். எப்பவுமே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணா சோத்திரம் 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 அப்படி இல்லை, அது ஸ்தோத்திரமே கிடையாது. எனக்கு துதி எப்படி வருதுன்னா, நான் பார்க்கிறதை விட என் ஆவியிலே சில காரியம் விளங்கும் பொழுது, அதை குறித்து ஒரு வெளிப்பாடு வரும் பொழுது, நியாயமா இந்த பிரச்சனை அழுவணும், பயப்படணும், கலங்கணும், ஆனா அதன் மத்தியில தைரியமாய் ஒரு மனுஷன் துதிக்க வைக்கிறதே எப்படி பிரியமான கவனிங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கொண்டு போய் பல அடிகள் அடிக்கப்பட்டவர் எப்படி அவர்கள் துதித்து பாட முடிந்தது? காரணம் என்ன? நான் உங்களுக்கு வலிக்கலையா? இல்ல, அதையும் கடந்து அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு.
அதனால்தான் பரிசுத்தவான்கள் நெருக்கப்படும் பொழுதும் பாடுகள் மத்தியிலே அவர்கள் கலங்காமல் முன்னேறி சென்றது காரணம் என்ன? உபத்திரவத்தில் அவர்கள் மடிந்து போகாதபடி ஜெயம் கொண்டது என்ன? 4 பக்கம் நெருக்க வந்தும் துன்பம் வந்தும் கைவிடப்படாத நிலைமையிலே அவர்கள் தோண்டி விடாதபடி முன்னேறி செல்வதற்கு காரணம் என்னவென்றால் இருதயத்திலே தேவன் கொடுத்த வெளிப்பாடு. இக்காலத்து பாடுகள் என்னை என்ன செய்ய முடியும்? அப்ப தேவனுடைய வார்த்தையை குறித்த தியானம் அது எங்க என்ன கொண்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதை குறித்த ஒரு விளக்கம், அதை குறித்த ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடைக்கிறது. அந்த வெளிப்பாடு நிமித்தம் எண்ணங்கள் மாறுகிறது. இனி நான் மாம்சத்துபடி சிந்திக்காமல் ஆவிக்குரிய சிந்தையாய் மாறுகிறபடினாலே அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறார்கள். மாம்சத்துபடி சிந்திக்கிறவன் மாம்சத்துக்குரியவன், ஆவியின்படி சிந்திக்கிறவன் ஆவிக்குரியவன். அதாவது எப்படி சொல்லலாம்? என் மூளை அறிவின்படி நான் ரீசன் அவுட் பண்ணா நான் மாம்சத்துக்குரியவன். என் மூளை அறிவை கடந்து தேவனுடைய வார்த்தையின் வழியாக நான் அதை விளங்கிக் கொள்வது, சொற்களின் விளக்கம், அந்த வார்த்தையினுடைய விளக்கம் எனக்கு கிடைக்குமானால் அவர்கள் மட்டும்தான் ஆவிக்குரியவர்கள். பல தடவை சபையில் நான் சொல்லியிருக்கேன், யார் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் திரும்ப சொல்றேன், ஆவிக்குரியவர்கள் யாருன்னா என்னுடைய மனநிலையின்படி அறிந்து ஆராய்ந்து சிந்திக்கிறதை கடந்து அந்த பிரச்சனை எனக்கு சொல்லுது, என் அறிவு சொல்லுது, நான் பார்க்கிற காட்சி சொல்லுகிறது, இது சாத்தியம் அல்ல, இது நடக்காது, வராது, கூடாது, முடியாது, உண்மை அது, ஏன்னா அது பார்க்கிறேன். ஆனால் என் கண்கள் திறக்கப்படும் பொழுது தேவன் எனக்கு ஒரு வெளிச்சத்தை அல்லது அறிவை, ஞானத்தை என்னால புரிந்து கொள்ள முடியும். இருள்னா இக்னரண்ட், லைட்னா அறிவு, நாலேஜ், wisdom. Wisdom nothing but it is the illumination. அதனால்தான் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னாராம் விசுவாசிய. இப்ப நீங்க அந்தகார இருளை பத்தி பேசல, வார்த்தையை குறித்த வெளிப்பாடு இல்லாத நிலையில் இருந்து நீங்க வெளியே வந்து கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்கான்னா இந்த வெளிப்பாடை பெற்றவளாய் நில்லுங்கள். ஏன்? நீங்க ஜெயிக்கணும். ஆகவே விசுவாசிகள் பயப்படுறதில்லை. பாருங்க, எந்த சூழ்நிலை அவர்களால் ஜெயிக்க முடியும். அதனால்தான் பாத்தீங்கன்னா யோசுவாக்கு தேவன் ஞானத்தின் ஆவியை பெற்ற பின்பு he did not neglect the Bible. சில பேருக்கு பைபிள் படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு தூக்கம் வருது, அவங்களுக்கு படிக்க வரல, பிடிக்கல. ஆனால் அந்த வார்த்தையை குறித்த அறிவு வரும் பொழுது 5 புத்தகத்தையும் படிக்கின்றது மனப்பாடம் பண்றதா என்ன சாதாரண விஷயமா? அவர் அதை நெக்லெக்ட் பண்ணல. அது ஏன்னா அவருக்கு அதை புரிஞ்சிடுச்சு. பாருங்க, எதுக்கு படிக்க சொன்னார்னா that you may observe to do, அதன்படி செய்ய. படிக்கிறோம் பாருங்க, எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய. ஏன் தியானிக்க சொல்றாரு? இந்த வார்த்தை இரவும் பகலும் எதுக்கு தியானிக்க சொல்றேன்னா அதன்படி நீ செய்ய அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வர்றது, அப்ளிகேஷன், அப்ளை இட். அப்ப நான் அந்த வார்த்தையை என் வாழ்க்கையை நான் அப்ளை பண்ணேன்னா நான் பேச வேண்டியதா இருக்குது. அதை தான் சொல்றாரு, வாயை விட்டு பிரியாது இருப்பதான்றார். எழுதப்பட்ட வார்த்தையை பேசுனா என்ன அர்த்தம்னா, இதை குறித்த அறிவு எனக்கு வரும்போது, இருதயத்தில் என்னால் விளங்கிக் கொள்ளும் பொழுது என் வாய் மௌனமா இருக்காது. அந்த வெளிப்பாட்டின் நிமித்தம் நாம் பேசுகிறோம். இப்ப இருங்க, எப்படி வாயில வந்து பாருங்க, கன்ஃபெஷன், வித் கன்ஃபெஷன். விசுவாச அறிக்கைனா என்ன? சொன்னால் சொன்னபடி ஆகணும்னே, ஆண்டவரே நான் சுகமானேன் சுகமானேன்னு சொல்றாங்க, அப்புறம் சுகம் வர மாட்டேன். உடனே சொல்றாங்க, நான் கூட 100 தடவை நாங்க 1000 வாட்டி சொல்லிட்டோம், ஒண்ணுமே நடக்கும். அது மனப்பாடம் பண்ணி சொல்றது இல்லை. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, உங்களுக்கு நல்லா கணக்கு தெரியும்ல, 20 ரூபாய்க்கு 15 ரூபா பொருள் வாங்கிட்டீங்க, மீதி எவ்வளவு கொடுக்கணும்? பேசவே மாட்டேன், 5 ரூபா கொடுக்கணும்ல. உங்களுக்கு சொல்றான் சரியா போச்சுன்றான், ஆனா கூட்டினா 15 ரூபா தான் வருது, விட்டுட்டு வந்துடுவீங்களா? கரெக்டா சொல்லிட்டேன்ப்பா. உடனே நீங்க சொல்லுங்க, இல்லப்பா உனக்கு புரியல நினைக்கிறாங்க எப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த 15 ரூபாய்க்கு விவரமா கணக்கு 9 ரூபாய்க்கு ஒன்று வாங்கினேன், 3 ரூபாய்க்கு வாங்கினேன், 9 3 12 இன்னொரு 3 ரூபாய்க்கு வாங்கினா 15 ரூபாய்ச்சா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப 5 ரூபாய் மீதி கொடுக்கணுமா?
அப்படின்னு சொல்லி அவன் சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சதுனால நீங்க அவனுடைய வார்த்தையை எடுத்துக்காம எந்த அறிவு இருக்குதோ அதை அவனுக்கு முன்ன வைப்பீங்க. கரெக்டா? அதே மாதிரி பிசாசு சொல்றான், வியாதியை காட்டி இதுதான் நீ, தோல்வியை காட்டி இதுதான் நீ, உன்னுடைய பிரச்சனையை காட்டி இதுதான் நீன்னு சொல்லும்போது உடனே வார்த்தையை குறித்து அறிவு பெற்றவங்க என்ன சொல்றாங்க, இல்லையே, எனக்கு ஒருவர் அந்த கல்வாரி சிலுவை செய்து முடித்திருக்கிறாரே, பிசாசே உன் தலையை அவர் நசுக்கி இருக்கிறாரே, உன் அதிகாரத்தை பறித்திருக்கிறாரே, மெய்யாகவே மெய்யாகவே என் வலிகளையும் நோய்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார், அந்த காயத்தால் சுகமானேன் என்றது மனப்பாடம் பண்ணதில்லை, உள்ள எனக்குள்ள ஒரு நுண்ணறிவு, accurate knowledge புரிய வைக்கிறது. இப்ப என்னுடைய மாம்சத்தின்படி அறிவு எனக்கு வலியை கொடுக்கும் போது நான் அழுது பயந்து சொல்வேன், செத்துருவேன். ஆனா எனக்கு வெளிப்பாடு கிடைக்கும் போது கர்த்தருடைய சித்தமும் அவன் நோக்கத்தை நான் நிறைவேற்றாம நான் சாக மாட்டேன்னு தைரியமா சொல்லுவோம். அதனால அதுக்கு முன்னாடி என் உயிரை நீ எடுக்க முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியும். புரியுதா? கர்த்தர் சித்தம் நடக்கட்டும்பா, இடுப்பு ரொம்ப நாள் விட்டு போச்சு, நீங்க கூப்பிட்டா நான் வந்துடுறேன்னு சொல்றீங்கன்னா நீங்க கொஞ்சம் இருளா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னும் சரியான வெளிப்பாடு வரல. நீங்க எதையெல்லாம் தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்று பிறகுதான் பவுல் சொன்ன மாதிரி வேலை முடிந்ததுன்னு போறோம். அதுக்கு முன்னாடி இந்த உடம்ப பிசாசு கெடுத்து வியாதியை கொடுத்து தேவனுடைய காரியத்தை செய்ய முடியாம உங்களை தடுத்து நிறுத்தும் பொழுது நீங்க விசுவாசித்து பேசும் அந்த வியாதி ஒன்னில்லாம ஆயிடும். நம்ம சபையில் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன் பாருங்க. அவங்களுக்கு நிறைய பேர் சில பிரச்சனையோட வந்திருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி அழுது அப்படியே அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்களுக்கு நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்றேன், ஆனா நீ ஒரு காரியத்தை விசுவாசி, நீங்க நம்புறீங்களா? உன் வியாதிகளை சுமந்தார், உனக்காக அடிக்கப்பட்டார், நீங்கள் சுகமானீங்கள் எழுதிருக்குதே, உனக்கு அது புரியுதான்னு கேட்டேன். ஆமா பாஸ்டர், நான் நம்புறேன், புரியுது, எனக்கு உண்மையாவே நான் விசுவாசிக்கிறேன். அப்ப நீ அதையே சொல்லு, பிரச்சனை வரும்போது இந்த வியாதியை பார்த்து பேசு. பார்த்தா கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுச்சு. ஆமென். நிறைய பேர் இருக்காங்க. நான் சாட்சியா நிறுத்திலாம் இதெல்லாம் சொன்னேன். நம்மளுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால நான் அதுக்கெல்லாம் வார்த்தையை சொன்னாலுமே போதும். பாருங்க, எல்லாருமே நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். நம்ம சபையில யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து ஒருத்தர் அற்புதம் பெற்றார் சாட்சி சொன்னா எல்லாரும் வாயை பிளந்து பார்க்கறது இல்லை. யாரோ இது வரைக்கும் வந்தாருங்க 6 வருஷமா ஒன்றும் நடக்கலன்னா அப்பதான் வாயை பிளந்து பார்க்கணும். ஐயோ பாவம், 6 வருஷம் வந்து ஒண்ணுமே நடக்கலையா? அதுதான் ஆச்சரியப்படணும். நன்மையானதை பெறாமல் இருக்கவே முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இது புரிஞ்சாதான் இந்த வார்த்தை குறித்த ஒரு விளக்கம், அந்த நான் சொன்ன வசனம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ளும் பொழுது அதனால உனக்கு என்ன உண்டாகனா, உன் வழியெல்லாம் நீ வாய்க்க பண்ணும். அது மட்டுமல்ல, ரொம்ப புத்திசாலியா இருப்பேன்றார். ஆமென். பவுல் கிட்ட சொல்லும்போது கூட சொல்றாரு, ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா மனதை விட்டு அல்ல, இந்த யோசியா கிட்ட சொல்லும்போது சொல்ற, மனதை விட்டு அல்ல வாயை விட்டு. வசனம் எதை விட்டு பிரியக்கூடாதான்? யோசி நான் கூட வசனம் யோசிச்சுட்டே இருக்கேன். இல்ல அதை சொல்ல, மனசை விட்டு அல்ல வாயை விட்டு பிரியாது இருப்பதா. எல்லாம் சேர்த்து சொல்லுவோம். இல்ல மனதை விட்டு அல்ல, நம்ம லோக்கல் தமிழ் சொல்லுவோம், யோசிக்கிறது மட்டுமல்ல, சொல்லுங்க, வாயினால் பேசுவேன். சில பேர் ஆமாங்க அவரே தாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன், பிரயோஜனம் இல்லைன்ற. எத்தனை பேர் நம்ம அப்படி சொல்லியிருக்காங்க, ஐயா நான் அவரே தான் நினைச்சுக்கிட்டே போறேன். நினைச்சு என்ன பிரயோஜனம்? இங்க நினைப்ப அங்க காய வச்சிடுவேன். நினைப்பை பத்தி பேசல, நீ தியானிக்கும் பொழுது அந்த நினைவுகள் அந்த எண்ணங்கள் உனக்குள்ள ஆழமா உள்ள போனதுக்கு அப்புறம் வாயை விட்டு பிரியவே கூடாதுன்றார். இங்க ஒண்ணு சொல்றது, அங்க ஒண்ணு சொல்றது, இங்க வந்து அல்லேலூயா கையை தட்டுறது, வீட்டுக்கு போனோடனே ஏன் தான் தெரியல கர்த்தர் இந்த கதியில வச்சு. பாத்தீங்களா? அப்ப என்ன காரணம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் புரியல. கவனிங்க, உங்களுக்குன்னு சொல்லும்போது நான் உங்களை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, குற்றப்படுத்தி பேசுறேன்னு நினைச்ச கூடாது. எனக்கும் அப்படி ஆகுறது உண்டு. நம்ம எல்லாருமே வளரணும். பாருங்க, நான் இவ்வளவு பிரசங்கம் பண்றேன், எனக்கு கூட சில நேரத்துல இந்த பிரச்சனைகள் வரும்போது சில நேரம் அந்த மனசை வந்து பாதிக்குது. அப்போ நான் என் மனதை மாற்றி தேவன் சொன்னதை இதுதான் உண்மை என்று சொல்லும் போது நான் திரும்ப திரும்ப அதை யோசிக்கிறேன், சொன்ன வாக்குத்தத்தத்தை எண்ணுகிறேன். அப்படி எண்ணும் போது எனக்கு அது அந்த வார்த்தையை குறித்த சரியான ஒரு ஆக்குரேட்டா உள்ள இருந்து வரணும் அந்த நாலேஜ்.
அப்ப எப்படி நம்ம சொல்வீங்க, ஏன் இந்த மனுஷன் என்னையா செய்ய முடியும்? சொல்லி இருக்கிறாரே, நான் உன்னை கை விடுகிறதும் அல்ல, உன்னை விட்டு. அப்ப அதனால உனக்கு தைரியம் வருமா? எப்ப தைரியம் வருதுன்னா, இது என்ன சொல்லி இருக்கிறது விளக்கம் வந்தாதான் எனக்கு தைரியம் வரும். இது என்ன சொல்லி இருக்குது என்ற ஒரு அறிவு, நுண்ணறிவு அல்லது வெளிப்பாடு, ஆக்யூரேட் நாலேஜ் உள்ள வரலன்னா என் மனசு டாமினேட் பண்ணுது. மனசு சொல்லும், கோயில் போனே உனக்கு என்ன நடந்துச்சு, இவ்வளவு வாட்டி ஜெபம் பண்ணி உனக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரா அப்படின்னு இந்த மைண்ட் பேசும். ஆனா இந்த மனதை கடந்து நீங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்கற்றவதில் சிந்திக்கும்படிதான், அதுக்காக தான் சொல்றாரு இந்த வேதத்தை நீ தியானம் பண்ணு. ஏன்னா உனக்கு பேட்டில் இருக்குது. கண்டிப்பா இந்த உலகத்துல இந்த ஜனங்களை எடுத்துட்டு அங்க போனா அதே ஜனம் தான், சேம் கிளாஸ் பீப்புள். பரவாயில்லைங்க, மோசே கூட இருந்த ஜனங்களை விட இவங்க கொஞ்சம் பெட்டர். இல்ல 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 இல்ல, எல்லாம் அதே ஜனம் தான். அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். இவர் பரவாயில்லைங்க அப்படிலாம் கிடையாது, எல்லாம் சேம். வேதம் அப்படிதான் பாக்குது. கர்த்தர் எது விரும்புறாருன்னா, உங்ககிட்ட பிரியமா எது விரும்புறாருன்னா, ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒரு காலத்துல 100 பேக்கெட் சிகரெட் பிடிச்சது இப்ப விட்டங்க. அது நீ விட்டுட்டனால உனக்கு கேன்சர் வராது வச்சுக்க. கர்த்தர் அதுல பிரியப்படுறது இல்ல. வேதத்தை தியானிக்கிறியா? இந்த சின்ன சின்ன விஷயம் யோசிச்சு கூட, நான் போய் பேசுறது இல்ல, நான் சிகரெட் பிடிக்கிறது இல்ல, நான் சினிமா போறது, இதெல்லாம் எல்லாருமே செய்யறான். ஒரு ஒழுக்கமா வாழணும்னு நினைக்கிறவங்க, ஒரு டீசென்ட் ஆனவங்க எவ்வளவு பேர் குடிக்காம இருக்காங்க இல்ல, விபச்சாரம் பண்ணாம, வேசித்தனம் பண்ணாம நல்லா டீசெண்டா இருக்காங்க. அவங்க பரலோகம் போயிடுவாங்களா? இட்ஸ் நாட் அபவுட் யுவர் மாரல் லிவிங். அதுக்கு மேல எல்லாம் சொல்லுங்க. அதனால கிறிஸ்துவ வாழ்க்கையை லிமிட் பண்ணாதீங்க ஒரு நல்லொழுக்கத்தை. இல்ல அதுக்கு மேல. அப்ப எப்ப பிரியப்படுறாரு? நான் எப்ப பிரியப்படுறேன்னா, நான் விசுவாசிக்கிறேன் பழைய மனுஷன் செத்துட்டான், கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். மரணத்திலிருந்து பழைய மனுஷன் மரித்தான், கிறிஸ்துவோடு மரித்தான், நான் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுட்டேன், நானும் உயிரோடு எழுந்தேன். இப்ப அவரு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், நானும் அவரும் ஒன்னா இணைஞ்சிருக்கிறோம் என்ற ஒரு வெளிப்பாடு வரணும் பாருங்க. அப்ப நம்முடைய கேரக்டர் எல்லாமே மாறிடுது பாத்தீங்களா? அப்ப அதனாலதான் அவர் சொல்றாரு, யோசிச்சா மட்டும் போதாது பா, இரவும் பகலும் வார்த்தையை நீ தியானம் பண்ணா மட்டும் போதாது, இன்னொன்னு தேவைப்படுது. அது என்ன? உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இப்போ வாயினால் பேசுவது மிக முக்கியம். நீங்கள் திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தையை அறிந்து பேசும்போது உங்களுக்குள்ள அது எப்படி வருதுன்னா, மற்றவங்க சொல்றாங்க சொன்னதையே திரும்ப 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 சொல்லணும். சங்கீதத்துல தான் போன கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் எப்பெல்லாம் தியானிக்கணுமா? 24 மணி நேரமா, இரவும் பகலும். இப்போ பவுல் அந்த காரியத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த புரிஞ்சு அந்த சங்கீதம் அப்புறம் போலாம். இது பாருங்க, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு போலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் எடுத்துங்க, 15வது வசனத்தை படிங்க. நீ தேறுகிறது யாவருக்கு விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. மெடிடேட் அப்பான் தீஸ் திங்ஸ். நீ வார்த்தையை கேட்டிருக்கிற, ஆனா கேட்டது மட்டும் இல்ல, எதை கேட்டியோ அதையே தொடர்ந்து யோசிச்சுட்டு இரு. எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அவைகளெல்லாம் திரும்ப திரும்ப எண்ணி பார்ப்பது. அதுதான் அது சொன்னார். நீ சிந்தித்துக் கொண்டு இவைகளையே சிந்தித்துக் கொண்டு, நான் உனக்கு டீச் பண்ணியிருக்கேன், நான் கத்துக் கொடுத்திருக்கேன். நீ என்ன பண்ணும்? கேட்டது ஒரு பகுதி, ஆனா அதோட நிறுத்திடாத, அதை தொடர்ந்து நீ இப்படியாக நீ இதையே திரும்ப திரும்ப நீ பண்ணு, அதை செய்யன்றார். அடுத்தது பாருங்க, நீ தேறுகிறது யாரும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தார். அதான் நீ தேறுகிறது யாவரும் விளங்கும்படி. அப்போ தேவனுடைய வார்த்தையினுடைய போதகத்தை நான் தொடர்ந்து என்னுடைய எண்ணத்துல நான் கண்டினியூவா, ஒரு நாள் இல்லை, அதுலயே நிலைச்சு அதுல கவனம் செலுத்தி, அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நான் வளர்ச்சி பெறுறத மற்றவர்கள் பார்க்க முடியும். பாத்தீங்களா? நீ தேறுகிறது யாவரும் விளங்கும்படினா, நீங்கள் முதிர்ச்சி அடைகிறதை மற்றவர்கள் பார்க்கும்படி. தமிழ் நம்ம புரியுற மாதிரி படிக்கிறோம் பாருங்க. நீங்க பைபிள் பாருங்க, நீ தேறுகிறது யாவரும் விளங்கும்படி இவைகளே சிந்தித்துக் கொண்டு போட்டிருக்கல.
நீங்கள் வளர்ச்சி பெறுவதையும் முதிர்ச்சி அடைவதையும் மற்றவர்கள் உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்னதென்று அறிந்து கொள்ளும்படி நான் எதை போதித்தோனோ அதையே திரும்ப திரும்ப நீ எண்ணிக்கொண்டு அதுல கண்டினியூஸா இருன்றார். புரிஞ்சுங்க? நம்ம எப்படி மேலோட்டம் படிச்சிடக்கூடாது பாருங்க. அப்போ நான் எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய வார்த்தை எனக்கு போதிக்கும் போது நான் எப்படி கவனிக்கிறேன் அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த கவனம் எவ்வளவாய் நான் கவனிக்கிறேன். மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு ஏன் நான் கவனிக்கிறேன்? நான் கவனிக்கிறது என்ன? அது என்னுடைய சிந்தனையாய் மாறும்படி. அப்ப பவுல் கேட்கிறாரு, நான் பிரசங்கம் பண்ணேன், நான் டீச் பண்ணியிருக்கேன், உனக்கு பிரசங்கித்திருக்கேன், டீச் பண்ணியிருக்கேன், உனக்கு உபதேசிச்சிருக்கேன். இந்த உபதேசத்தை நீ கேட்டதை விட்டுறாத, அதை தொடர்ந்து அதே நீ யோசி. அந்த எண்ணங்களை உன் எண்ணங்களா மாற்றி ஒரு தடவை யோசிச்சு விட்டுறாத, அதுல கண்டினியூவா இரு. அப்படி அந்த நிலைமை வந்துச்சுன்னா நீ முதிர்ச்சி அடைந்து மத்தவன் பார்ப்பான்ற. வசனத்தை, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உபதேசிக்கும் பொழுது அதை கவனம் செலுத்தினால், நான் சொல்கிறேன், நீங்க உங்க வாழ்க்கையில் பெற்ற சுகம், நன்மைகள், ஆசீர்வாதம், நீங்கள் மேன்மையான நிலைக்கு வருவதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். உங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய கனி பெற்றவர்களாய், அன்பு, சந்தோஷம், நற்குணம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறது மற்றவன் பார்க்கும்படி ஒரு வளர்ச்சி. உங்க வளர்ச்சியை நீங்க சொல்லக்கூடாது, மற்றவன் பார்ப்பான். கோயிலுக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க, என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க, அப்படி வர அது அப்படி பார்க்க கூடாது. அப்போ என்ன மாறணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ தேர்றது எல்லாரும் பார்க்கட்டும். அப்ப எப்படி அதை தியானிக்கிறது? சங்கீதம் போயிடலாமா? சங்கீதம் நான் சொல்றேன், உண்மையாலுமே நீங்க எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமானவங்க. இந்த மாதிரி வந்து நல்ல வார்த்தையை கேட்கறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சங்கீதம் 1வது சங்கீதங்க 2வது வசனம் படிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அங்க சொன்ன மாதிரியே சொல்றாரு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? அதாவது வேதத்தை கண்டினியூஸா அதையே தியானம் பண்ணு. ஏன் தியானம் பண்ண சொன்னாரு? அது உனக்குள்ள ஒரு புரிதலை கொடுக்கணும். அந்த சொற்களின் விளக்கம். எப்ப அந்த வார்த்தையை குறித்து ஒரு விளக்கம், நுண்ணறிவு அல்லது அந்த ஆக்யூரேட் நாலேஜ், வெளிப்பாடு எனக்கு வரணும்னா, நான் இரவும் பகலும் தியானிக்கிறேன். அந்த தியானிக்கிறதுனால என்ன வரும்னு சொன்னார் யோசுவா கிட்ட, உன் வழியை வாய்க்க பண்ணுவேன், நீ ரொம்ப ப்ராஸ்பரஸா இருப்ப, செழிப்பா இருப்ப, நீ செய்யறது எல்லாமே வாய்க்கொன்றார். சரி, அதை அதே காரியத்தை இங்க எப்படி எழுதியிருக்குதுன்னா, இரவும் பகலும் தியானமா இருந்தா அந்த மனுஷன் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பான்ற. இப்ப அந்த ஆசீர்வாதம்னா எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து ஒரு காட்சி, ஒரு படம் வரைகிறாருங்க. நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, நீர்கால்கள் சொல்லும்போது ரிவர், ஆற்றங்கரையின் ஓரமாய் இருக்கிற மரம் போல, நல்ல லிவிங் வாட்டர், நல்ல நல்ல தண்ணி ஓடுற ஒரு இடத்துல நாட்டப்பட்ட ஒரு மரம் போல இருந்து, கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். சரி, வேற எதிரும் படிச்சிட்டீங்க, அதனால எனக்கு தெரிய நினைக்காதீங்க, கொஞ்சம் கவனி. ஒரு தடவை நான் சாப்பிடும்போது ஹோட்டல் போயிருந்தோம். நான் சொன்னேன், சார் நீங்கள் ரிசார்ட்டில் வெளியில் இருந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், இந்த சீனரியெல்லாம் பார்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அங்கெல்லாம் போட்டிருக்காங்க டேபிள். சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிடும்போது மேலேருந்து ஒரு இலை அப்படியே விழுந்து என்னுடைய சாப்பாட்டில் விழுந்துச்சு. அதை விழுந்து அந்த இலையை எடுத்து இப்படி வச்சேன், அதை கொஞ்சம் பார்த்தேன், அது செத்து போச்சு, அது அழுகிடுச்சு. இலை அந்த அந்த உதிர்ற மரம், அந்த இலை எதை காட்டுதுன்னா மரணம். விசுவாசி வாழ்க்கையில மரணம் அல்ல, உனக்கு இருப்பது ஜீவன். வியாதி உன்னை அழிக்க முடியாது, பாடுகள் உன்னை நிலைகுலைய செய்யாது. ஏன் நான் எப்படிப்பட்டவன்னா, ஒரு காஞ்சி போன இலையோடு என்னை ஒப்பிட முடியாது. விசுவாசி சொல்றேன், நீங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க யாருன்னா, நீங்களாகவே அந்த நாத்துல முளைச்சு வரல, ஒருத்தர் எடுத்துட்டு இங்க நாட்டியிருக்காரு. அப்ப இந்த இலையை குறித்து சொல்லும் போது என்னது, இலையுடைய மீனிங் பைபிள்ல இந்த இலையை குறித்து ஒரு அர்த்தம் கொடுக்குது பாருங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிச்சு பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க சிஸ்டர்.
அந்த அந்த மரத்தினுடைய இலைகள் ஜனங்கள், அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு, இட்ஸ் டாக்கிங் அபவுட் த ஹீலிங், சுகம். இந்த விருட்சத்தில் இருக்கக்கூடிய இலை எதுக்கு டைப்பாலஜின்னு பாத்தீங்கன்னா சுகம். ஆரோக்கியம் சொன்னா நோய் பிடிச்ச உடம்புல வரதை பத்தி பேசல. நோய் பிடிச்ச உடம்புல திரும்ப நீங்க நல்லாயிட்டா அது பேரு சுகம். சுகம் கிடையாது, அது பேர் சுகம் இல்லையா? ஆனா ஆரோக்கியன்றது வியாதியே வராம இருக்கிறது தான் ஆரோக்கியம். புரியுதுங்களா? நோய் வந்து நான் சுகமாகிறேன், ஆனா இது வந்து எதை காட்டுதுன்னா ஆரோக்கியத்தை காட்டுது. ஆரோக்கியம்னா வெல்பீயிங். எல்லாம் சொல்லும் நன்றாக வாழ்வது. பிரியமானவனே ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அதுதான் டோட்டல் ப்ராஸ்பெரிட்டி. ஒட்டுமொத்தமான நலமான வளமான சிறப்பான சீர்மிகு நல்வாழ்வு. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் தெரியுங்களா? என்னென்ன வார்த்தைகள் எவ்வளவு அழகா எழுதிருக்கு பாருங்க. இதெல்லாம் படிச்சு சொல்லும் போது கேட்கும் போது காதுக்கு தேன் மாதிரி இருக்கும். சில பேர் இப்படி நல்ல வார்த்தையை பேச மாட்டான் பாருங்க, நாசமா போறதுக்கு என்ன மாதிரி பேசுவானுங்க. நலமாய் வளமாய் சிறப்பாக சீர்மிகு நல்வாழ்வு. ஒரு சிலர் கோயில அவங்க போனா அவங்க அந்த அதையே தான் சொல்லுவாங்கய்யா, அதை தான் சொல்ல முடியும். மற்றதெல்லாம் ஏற்கனவே நம்ம அனுபவிச்சிட்டோம், பார்த்துட்டு இருக்கோம், அசிங்கமாயிட்டோம், அலங்கோலமாயிட்டோம், உடைக்கப்பட்டிருக்கிறோம், சிறைப்பட்டு போனோம். ஒரு குஷ்ரோகி போல பாவத்தினுடைய பலனை நம்ம பார்த்திருக்கோம். அருவருப்புக்குள்ள நம்ம கடந்து போயிருக்கிறோம். பலமுறை சிறைப்பட்டு இருக்கிறோம், வேதனையோடு இருந்திருக்கிறோம், நிம்மதியற்ற வாழ்க்கை நடத்தி இருக்கிறோம். ஆனா சுகமான ஒரு வாழ் வாழ்ந்தோமா? கத்த சொல்ற அது எப்போ வரும்னா, இந்த மரத்துல இருக்கிற இலை எதுக்கு டைப்பாலஜினா நல்ல ஒரு ப்ராஸ்பரான ஒரு வாழ்வு, செழிப்பான ஒரு வாழ்வுனா நாட் ஒன்லி மணி, பணம் இல்லை, அதையும் அதுக்கும் மேல. பணம் இருக்கலாம் சுகமா வாழறது இல்லை, தெரியுமா உங்களுக்கு? பணம் இருக்குது, சுகம் இல்லை. பணம் இருக்குதோ இல்லையோங்க, அது அப்புறம் பார்க்கலாம். பணம் வந்துடும், ஆனா பணத்தால நான் சுகமா வாழறது இல்லை, தேவனுடைய வார்த்தையினால சுகமா வாழ். பவுல் சிறைச்சார்ந்து லெட்டர் எழுதுறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. எப்படி அப்படி எழுது? வழக்கமா அவரை சந்திச்சு, அவர் ஒரு பாஸ்டர், பிலிப்பிய சபை வந்து அவருக்கு பல தடவை அவருக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருந்தது. 10 வருஷமா அந்த மனுஷன் என்னன்னு எங்க இருக்காருன்னு யாரும் கண்டுக்கல பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த கடிதத்தில் எழுத்தே வராரு, நீங்க இப்ப வந்து முகமலர்ந்து எட்டுன்னு வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. நான் அதை வாங்கும்போது நான் எப்படி எண்ணுகிறேன்னா, இவ்வளவுலாம் கஷ்டப்பட்ட பணம் வந்துச்சுன்னு நினைக்காம உங்க கணக்கு பெருகும்படி. எப்படி என்ன மாதிரி பாஸ்டர் பாருங்க, நீங்க கொடுத்தாதான் எனக்கு வாழ் அப்படி சொல்லல, அதை பத்தி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்ப அப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு, இவ்வளவு நெருக்கம் வந்தது, கஷ்டம் வந்தது, துன்பம் வந்தது, ஆனா நான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாம இருந்ததில்லை. ஏன்னா என்னை பலப்படுத்துவதற்கு இருந்ததுனால, அந்த பலத்தினாலே எல்லாவற்றையும், பணத்தால் அல்ல, என்னை பலப்படுத்துவரும் இருந்ததுனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அப்ப அந்த கான்டெக்ஸ்ட் தான் எழுதுறார். அப்போ இந்த சுகமான ஒரு வாழ்வு என்பது நீங்க இருக்கும் இடம் அல்ல, சுகம் என்பது உள்ள இருக்குதுங்க. It is inside of you. Your attitude, your perception, how you perceive. நீங்க எப்படி பாக்குறீங்க, பிரச்சனை எப்படி பாக்குறீங்க, சூழ்நிலை எப்படி பாக்குறீங்க, எதை கண்டும் கலங்கவே கூடாது. எப்பவுமே சமாதானமா நல்லா உங்க எண்ணங்களை நீங்க மாத்திக்கணும். So leave your health. இலை உதிராத மரம், எல்லாம் சொல்லுங்க, அந்த சுகமான வாழ்வை இழக்காத மரணி. 2 ஆமென். இலை உதிராத மரம்னா சுகத்தை இழக்க முடியாத ஒரு மரமாக இருக்கும்படி தேவனாலே நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். எங்கங்க? அந்த ஜீவ நதியில ஒருத்தர் எடுத்து வந்து நம்மளை நாட்டிட்டார். முன்பு வறட்சியான இடத்திலே, தாட்சியான இடத்திலே, நலிந்து நெளிந்து உடைந்து போய் பார்க்க அருவருப்பாய் ஒரு அப்படியே பாழா இருக்கிற ஒரு மரம் மாதிரி இருந்த பாருங்க, ஒரு இலை கூட கிடையாது, அப்படியே பட்டு போன மரம் மாதிரி இருந்தது.
ஆனால் இந்த ரட்சிப்பு எப்படி கொடுத்தது? வழக்கத்துக்கு மாறான விதத்திலே ஒரு செழுமை எப்படி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஜீவ நதி ஓரமா அந்த மரத்தை அங்கிருந்து புடுங்கி எடுத்து வந்து இங்க நாட்டினார். பாவத்தில் வாழ்ந்தவனை, வியாதியில் வாழ்ந்தவனை, நம்பிக்கற்ற ஒரு மனுஷனை அங்கிருந்து கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இணைக்கப்பட்டீர்களே, அதன் விளைவாக ஒரு இலை வருது பாருங்க அந்த மரத்துல. அந்த இலை என்ன பார்த்தீங்கன்னா சுகத்தை காட்டுது. நீங்கள் சுகமாய், அந்த இலை உதிராத மரம், அதெல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா உன் சுகத்தை இழக்காத அளவுக்கு, தட்ஸ் வாட் குட் சக்சஸ். செய்வது எல்லாம் உனக்கு வாய்க்கும். யோசுவா கிட்ட சொல்றாரு, இப்படி நீ என் வார்த்தையை தியானிச்சு இந்த எண்ணத்தை நீ என்னுடைய எண்ணமாக்கி அதையே நீ பேசினால், அது சொல்றாரு, உன்னுடைய செய்வதெல்லாம் வாய்க்கும். அதே தான் நான் விசுவாசிக்க சொல்றேன், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆன்லைன்ல செய்தி கேட்டா நீங்க ஒரு டாக்டரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்களா இருக்கலாம், பெரிய பில்டர்ஸா இருக்கலாம். நீங்க ரொம்ப திறமை உள்ளவங்களா மாறிடுவீங்க பாருங்க. உங்களை யாருமே டிப்ரெஸ் பண்ண முடியாது, உங்களை அழுத்தத்துக்குள்ள கொண்டு போயிட முடியாது. நீங்க எல்லாம் என்ன மாதிரி பண்ணாலும் மேல எழும்பி வந்துடுவீங்க. எவனை ரப்பர் பால் எடுத்துன்னு போய் கீழே எடுத்துன்னு போயிட்டு ட்ரை பண்ணிட்டே போனான்னா அவனையும் தூக்கி சேர்த்துட்டு மேலே கொண்டு வந்துடும். ஏன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய காற்று மேலே தூக்கிட்டு வந்துடும். நான் சொல்றேன், உனக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானது, wind of God, உன்னை அழைத்தவர், இப்ப ஆவியானவர் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார். Know ye not you are the temple of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமா இருக்கீங்க. மகளே, பிரச்சனை வரும்போது கொஞ்சம் ஆழமா போறோம், பிசாசு கொண்டு போறோம், கவலையில, துன்பத்துல. ஆனா அதுக்கு மேல அவனால கொண்டு போய், ஏன்னா உனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறபடினாலே நீங்கள் திரும்ப மேலே வருவீர்கள். அப்ப இந்த வார்த்தையை தியானிக்கிறதுனால மற்றவங்க பார்க்கிற அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்கன்னா, அது என்னன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யோசேப். அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் விஸ்டம் இருந்தது, டிசர்ன்மெண்ட். தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு, நுண்ணறிவுன்னு சொன்னா வெளிப்பாடு மட்டுமல்ல, சில காரியத்தை பகுத்து அறிவது. நீங்க போத்திபார்கிட்ட அவன் போய் வேலை செய்யறான், அவனுக்கு இந்த வேலையில ரொம்ப சாமர்த்தியமா இருக்கான் பாருங்க. உடனே அவன் எப்படி பார்த்தான்னா, இவன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு பார்த்தான். எல்லாம் அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள அந்த டிசர்ன்மெண்ட், எதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது எப்படி பண்ணணும் என்ற விதத்துல பகுத்து அதை கண்டுபிடிச்சிடும். இந்த நேரத்தில் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்பது அவனால விளங்கிக்க முடியுது. அதேதான் பார்வோனுக்கு சொல்றான் பாருங்க. பார்வோனுக்கு சொல்லும் போது இந்த காரியத்தை, அந்த கனவு குறித்த என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை குறித்து விளக்கிட்டு சொல்றான், ஒரு கொடுமையான பஞ்சகாலம் வரும். முன்பு 7 வருஷம் மிக செழுமையான ஆண்டு இருக்கும். இதை நீங்க பத்திரப்படுத்தி சேமிச்சு வச்சீங்க. இந்த பஞ்சகாலம் வரும்போது இதெல்லாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதை பண்றதுக்கு ஒரு திறமையான ஆளை நீங்க தேர்ந்தெடுத்துங்கன்றான். பார்வோன் கிட்ட நான் சொல்லிட்டேன், என்னையே போட்டுருங்க போஸ்டிங், எனக்கு தயவுசெய்து கொடுத்துருங்கன்னு கேட்கல. அவன் சொல்றான், நீ சூஸ் பண்ணிக்கப்பா, ஒரு நல்ல ஆளு உங்க தேசத்துல எடுத்து இந்த மாதிரி செய்யக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய ஒரு மனுஷனை வச்சுக்கொண்டான். யோசேப்பு இப்படி சொன்னவன அந்த ராஜா சொல்றான், எல்லாரையும் அந்த 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 ஹாலில் பேசுறாங்க. பெரிய பெரிய மந்திரிமாரெல்லாம் உட்காந்துருக்கான். அவங்க கிட்ட கேட்கிறாரு, இவனை விட யாராவது இங்க ஞானம் உள்ளவங்க இருக்காங்களா? கண்டிப்பா இவனோடு கூட தேவ ஆவியானவர் இருக்கிறார். உன்னை இல்லாம வேற யாரும் இதை செய்ய முடியாது, நீயே செய்து கொண்டு. எப்படி வருது பாருங்க. எங்க இருந்து வந்தாருன்னா, ஜெயில இருந்து வராரு பாருங்க. அங்கிருந்து எகிப்து தேசத்துடைய பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான். இப்ப அவன் போனானா, சேரியட்ல போனானா எல்லாரும் அவனுக்கு முன்னாடி குனியணும். அவர் சொல்றாரு, கையை நீட்டின மொத்த பேரும் கீழே குனியணும். எவனும் அவனா தீர்மானம் எடுக்கக்கூடாது, நீ சொன்னதான் நடக்கும். என்ன மாதிரி போஸ்டிங் பாரு. அவனை மிரட்டி உருட்டி வைக்கக்கூடிய ஒரு டஞ்சன்ல இருந்தவனை, குப்பையில் இருந்தவனை எடுத்து எங்கேயோ கொண்டு போய் மேலே வச்சிட்டார். விசுவாசிகள் சொல்ற, இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிட முடியாது. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கண்டிப்பா கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். உங்கள் துக்க நாள் முடியும். உங்கள் இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பவுல் சொல்லும் போது நம்ம பார்த்தோம் இல்லையா, சொன்னதையே
நீ அதை நிலைத்து அந்த வசனத்தை நான் டீச் பண்ணதை கேட்டு அதை கண்டினியூஸா நீ வச்சிரு, அதுக்கு நீ கவனம் செலுத்து. அப்போ உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய முதிர்ச்சி மற்றவங்க பார்க்கிற மாதிரி நீ உயர்ந்து வருவேன்னு சொல்றாரு இல்லையா? இப்போ 16வது வசனம் படிக்கலாம். 16 அடுத்த வசனம் படிக்கிறேன். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்து நீ எச்சரிக்கையாரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும். நீங்க என்னைக்காவது இதை கொஞ்சம் சீரியஸா படிச்சிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா? சொல்றாரு, உன்னை குறித்து உபதேசத்தை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, இதுல நீ கண்டினியூவா செய். இப்படி செய்தா உன்னையும் நீ பேசுற வார்த்தையும் கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார். இது கொஞ்சம் யோசிக்க வேணா? திமோத்தி யாரு? பாஸ்டர். அவர் பாவியா ரட்சிப்பு வர்றதுக்கு? அப்போ இந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றதை நம்ம பார்க்கணும். இந்த ரட்சித்துக் கொள்வாயின்னு சொல்லும்போது நீ நரகத்திலிருந்து தப்பிச்சுக்குவ, உனக்கு ரட்சிப்பை பத்தி, அந்த ரட்சிப்பை பத்தி பேசல. இந்த வார்த்தை என்ன? ஜோசோ, ஜோசோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அதாவது எப்படிப்பட்ட வாழ்வு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வாழ்வு, சுகம், சுகமான வாழ்வு. 12 வருஷமான ஒரு பெரும்பாலான ஸ்திரீ இயேசுவின் சரீரத்தை, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் போய் தொட்டா. தொட்டோன்னு அவர் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அந்த அம்மா சுகமாயிடுச்சுல. சுகமானோன்னு இயேசுநாதர் என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, பாவத்திலிருந்து இல்லை. உனக்கு இவ்வளவு நாள் வியாதியா இருந்த நல்வாழ்வு பார்க்கல, இனிமேல் இந்த நிலை மாறி ஒரு நல்வாழ்வை நீ காண்பாய். இட்ஸ் நாட் அபவுட் த சால்வேஷன். இயேசு சிலுவையில மரிக்கல, ரத்தம் சிந்தல, ரட்சிப்பு இன்னும் கொடுக்கப்படல. ஆனா இந்த இடத்துல இந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுறது எதை பத்தி சொல்றாருன்னா, ஜோசோ வளமான வாழ்வு. 12 வருஷமா இருந்தவளை குறித்து அங்க போட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ட்ரன்ஸ் ஆஃப் வேர்ட், தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்திலே வரும் பொழுது that gives light, நம் வாழ்விலே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது அல்லது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. பல பேர் நான் சொல்றதை கேட்டிருக்கேன், என்ன செய்யறதுன்னு தெரியல பாஸ்டர், ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கல, நான் ரொம்ப கஷ்டமான நிலையில போய் மாட்டிக்கிட்டேன், என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு நிறைய பேர் சொல்றது நான் கேட்டேன். ஆனால் இந்த வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் புத்திமானாய் மாறி he will have a discernment. இந்த நேரத்துல என்ன பண்ணணும் என்ற பகுத்து அறியக்கூடிய ஒரு காரியம்தான் ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். அது எங்கிருந்து வரும்னா, ஒரு மனுஷன் கிட்ட இருந்து வர்றது இல்லை. பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய கவுன்சிலர், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஆலோசனை கொடுப்பார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், எல்லாம் சொல்லுங்க, அறியாததும் எட்டாததும். சொல்லி பாருங்க, எட்ட முடியாத அளவுக்கு தெரிஞ்சிக்க முடியல, என்னால ரீச் பண்ண முடியாதது, அது என்னதென்று விளங்கும்படி தேவன் நம்முடைய மனக்கண்ணை திறக்கிறார். பாருங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இது ஏதோ பைபிள் ஒரு நல்லொழுக்கமா வாழ்த்து கொடுத்துருக்குன்னு நினைச்சிருக்காங்க. ஏங்க, நல்லொழுக்கத்தை பத்தி நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே மாரல் டீச்சிங்லாம் வச்சிருக்காங்க, எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. அதை கொண்டு இதுல சேர்த்துறாதீங்க. அதற்கும் மேல சொல்லப்பட்டிருக்கு நல்வாழ்வு, சுக வாழ்வு, உயர்ந்து இருக்கக்கூடிய நிலை, தேவனை போல வாழக்கூடிய தரமான வாழ்வு, அவருடைய சுபாவத்தை, தெய்வீக சுபாவத்தை பகிர்ந்து கொள்கிற ஒரு வாழ்வு. ஏதோ நான் நியாயப்பிரமாணத்தை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அந்த கட்டளைகளை வச்சு வாழுற வாழ்க்கையை பத்தி பேசல. கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய இணைப்பு, அந்த வார்த்தையை நான் படிக்க, அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய இயற்கையின் ரீதியில சிந்திக்கிற சிந்தனையை மாம்சத்தினுடைய சிந்திக்கிறதை விட்டுவிட்டு ஆவிக்குரிய விதத்தில் என்னை சிந்திக்க வைக்கிறது. அந்த சிந்தனை எனக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. அப்படி நான் தியானிக்கும் பொழுது என் தேவன் என ஒரு காரியத்தை செய்தனால் விளங்கிக் கொள்ள முடியும். முன்பு நான் எங்கேயோ இருந்தேன், அங்கிருந்து வேரோடு பிடுங்கி எடுத்து வந்த தண்ணீர் உள்ள ஒரு நதியிலே நாட்டப்பட்டிருக்கிறேன்.
என்னுடைய மரம் இப்பொழுது, என்னுடைய வாழ்வு இலையே உதிராத, சுகத்தை இழந்து விடாத, நல்வாழ்வை இழக்காத அருமையான ஒரு சுக வாழ்வை தேவன் வைக்கிறார். இலை உதிராத மரம் சொல்லும் போது ஏன் அப்படி சொன்னார்னா, அது கண்டிப்பா அதுல கனி காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வை தேவன் நமக்கு வைத்திருக்கார் பாருங்க. அதனால எனக்கு தெரியாது உங்களுடைய பிரச்சனை என்னன்னு. வியாதியா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல சில ப்ராப்ளத்தை நீங்க சந்திக்கலாம், சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமா மாறி இருக்கலாம், திடீர்னு எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படலாம். அந்த நேரத்திலாம் நம்ம பதட்டம் பெறாம கர்த்தருடைய வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உள்ள ஒண்ணு சொல்லும், பயப்படாத. அப்படிதான் தாவீதுக்கு யாரும் சொல்லல, அவனே சொல்லிக்கிறான். Why God says to meditate this word so that you can speak to yourself. ஏன் கர்த்தர் உங்களை வார்த்தையை தியானிக்க சொல்ல தெரியுமா? உங்களுக்காக நல்ல வார்த்தையை சொல்றது எவனும் இருக்க மாட்டான், நீங்க சொல்லணும். ஆமென். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நீங்க அழுகுறதுக்கு நான் அழுகுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு வலி வந்ததுன்னா நீங்க வலிக்குதுன்னு சொல்றதுக்கும் நான் வலிக்குதான்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏன்னா யூ ஆர் இன் த கோர்ட், நீங்க அதுக்குள்ள இருக்கீங்க, நீங்க அனுபவிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு புரிய முடியாது. அப்போ உன் பிரச்சனையை நீங்க மாத்தணும்னா நீங்க விரும்புற அந்த சுகம் மற்றவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவள் எல்லாரும் வரத்தானமா அப்படின்ட்டு போயிடுவான். ஒரு கஷ்டத்தை கொண்டு போய் சொல்லி பாருங்க, அப்படி கேட்குற மாதிரி இருப்பாங்க. அதே அவங்களுக்கு வரட்டும், அவங்க சொல்லும் போது நீங்க பாருங்களேன், அப்படி சொல்லுவாங்க. நீ போய் சொல்லி பாரு, என்னம்மா அதெல்லாம் பத்தி பேசிட்டு தான் மாறுவான். அதனால தான் கதை சொல்ல, நீ இங்க போய் உன் துக்கத்தெல்லாம் அங்க போய் இங்க போய் சொல்லாத, அவனுக்கு புரியாது. நீ துக்கத்தை வச்சு பேசுறதை விட்டுட்டு என் வார்த்தையை புரிஞ்சிருக்கா, நான் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கா, அது நுண்ணறிவு இருக்கா, அதை குறித்த வெளிப்பாடு இருக்கா, அப்ப நீ உனக்கு நீயே சொல். எப்படி நான் தோல்வியை சந்திப்பேன், எப்படி இந்த வியாதி மேற்கொள்ள முடியும், எப்படி இந்த பிரச்சனையை தகர்க்க முடியும், நான் இப்போ அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், பிணைக்கப்பட்டிருக்கிறேனே, தோல்வி எனக்கு இல்லை என்று நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன்.